இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம்னா சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். எப்படி ரெண்டு நம்பரை சம் பண்றது சி ப்ரோக்ராமிங்ல அதுக்குள்ள யூஸ் பண்றோம். முதல்ல சி ப்ரோக்ராமிங்ல ஹெட்டர் ஃபைல நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஷ் இன்க்ளூட் அப்படின்னா இந்த ஹெட்டர் ஃபைல நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இதுதான் ஹெட்டர் ஃபைல். இந்த ஹெட்டர் ஃபைல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இப்போ ஹெட்டர் ஃபைல் கீழே நமக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். எவ்ரி ப்ரோக்ராம் இது கம்பைலர் மெயின் ஃபங்க்ஷனை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணோம் இங்க. ஓகேவா, நம்ம இப்போ மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரெண்டு மெயின் இருக்கு. இன்ட்டு மெயின்னு யூஸ் பண்ணலாம், வாய்ட் மெயின்னு யூஸ் பண்ணலாம். இன்ட்டு மெயினுக்கு வாய்ட் மெயினுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ட் மெயினை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். எவ்ரி ஃபங்க்ஷன் முன்னாடி ஒரு பிராக்கெட்டை ஓபன் பண்ணி ஒரு க்ளோஸ் பண்ணணும். எவ்ரி ஃபங்க்ஷன் முன்னாடி ஒரு பிராக்கெட்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ஓபன் பண்றோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனை இந்த கர்லி பிராக்கெட் மூலமா ஓபன் பண்ணிட்டா அடுத்த கர்லி பிராக்கெட் மூலமா அது ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிடுது. பாருங்க, இங்கே க்ளோஸ் ஆயிடும். இதுக்குள்ளதான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ப்ரோக்ராம ஏதுனா அது இங்க அவுட்புட்ல உனக்கு வரும். இப்போ நான் ரெண்டு நம்பரை சம் பண்ண போறேன். அப்ப ரெண்டு நம்பரை நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல வாங்கணும்னா அதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். மஸ்ட் என்ன வாங்க போற முக்கியம், என்ன டைப்ல, இன்டிஜரா கேரக்டரா ஃப்ளோட்டா. நம்ம வாங்க போறது நம்பர் இஸ் இன்டிஜர். அதனால நம்ம இன்ட்னு ஒரு டேட்டா டைப்பை கொடுக்குறோம். இது ஒன்லி இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும்தான் வாங்கணும். ரெண்டு வாங்க போறதுனால ரெண்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுறேன். இட் இஸ் செப்பரேட்டட் பை த கமாவில் செப்பரேட் பண்ணோம். கடைசி ஒனுக்கு செப்பரேட் பண்ண தேவையில்லை. செமிகாலன். சி ப்ரோக்ராம்ல எவ்ரி ப்ரோக்ராம் லைன் எண்டட் வித் செமிகாலன்ல தான் எண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணோம்னா அந்த வேல்யூ நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம சம் பண்ணலாம், இல்லை நம்மளே அசைன் பண்ணி கூட நம்ம சம் பண்ண முடியும் இந்த வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வேரியபிள்ல 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. 10ன்னு கொடுத்துட்டோம். எவ்ரி ப்ரோக்ராம் இஸ் எண்டட் வித் செமிகாலன். ஓகே, பி ஓட வேல்யூ 30 அப்படின்னு வச்சுக்கிறேன். 30 வச்சுட்டா இப்ப ஏக்கு என்ன ஆயிடுச்சு 10, பியோட பில ஏதாச்சு 10. இது ஏங்கிறது என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா வேரியபிள். வேரியபிள் மீன்ஸ் ஒரு மெமரி லொகேஷன் உடைய நேம் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம பிளஸ் பண்ண போறோம். இது பிளஸ் பண்ணி ஸ்டோர் பண்ற வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வேரியபிள் வச்சு அதை ரெண்டு வேல்யூ பிளஸ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணலாம். இல்ல ரெண்டுத்தையும் மெமரி லொகேஷன் பிளஸ் பண்ணி ஆன்சர் அவுட்புட் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம எப்படி பண்ணோம்னா பிரிண்ட் ஆஃப். இது பிரிண்ட் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு, எவ்ரி ப்ரோக்ராம்லயும் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் பிரிண்ட் ஆஃப். 1 நிமிட் வாஷ் பண்ணு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு எவ்ரி எக்ஸிக்யூட் ப்ரொசீஜர்லயும் நம்மளுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் வேல்யூ கிடைக்கும். இந்த பிரிண்ட் ஆஃப் என்ற ஃபங்க்ஷன் ஏற்கனவே முன்னாடியே கோட் எழுதி வச்சிருப்பாங்க பிரிண்ட் ஆஃப் வேல்யூ என்னன்னு. அது இந்த லைப்ரரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஆஃப்க்கு நம்ம கோட் எழுதாம இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் ஆஃப் போடுறோம். பிரிண்ட் ஆஃப் என்பது ஒரு ஃபங்க்ஷன் தான். அதனால எப்படி மெயின் ஃபங்க்ஷன் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுமோ அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் என்பது ஒரு ஃபங்க்ஷன் தான். அதனால பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் குள்ள என்ன வரும்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இன்டிஜருடைய ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன டி. ஓகேவா, ஃப்ளோட்டுக்கு எஃப் வரும், அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பாப்பீங்க. இப்போ இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எப்படி செப்பரேட் பண்ணா டபுள் கோட்ஸ் இங்க போட்டிருக்க பாத்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸால நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை செப்பரேட் பண்றோம். அப்புறம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரையும் அந்த நம்ம கொடுக்குற வேரியபிள் எந்த வச்சு டிஃபர் பண்ணுவோம்னா வேரியபிள் இங்க கமா வச்சு நம்ம டிஃபரெண்ட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ண அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். இப்போ ஏ பிளஸ் பி, ஏல இருந்து 10 இங்க 10 ஆயிடும், பில 30 ஆயிடும். ரெண்டுத்து பிளஸ் பண்ணா நம்மளுக்கு 40 அப்படிங்கிறது 40 இந்த ஃபார்மேட் பெர்சன்டேஜ்ல ஸ்லோ ஆகி இது போகும். நெக்ஸ்ட் எவ்ரி ஃபங்க்ஷன் எவ்ரி லைன் இஸ் எண்டட் வித் செமிகாலன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதனால ஒரு செமிகாலன் வச்சு கொடுத்துடலாம். இங்க கீழே அடுத்த லைன் என்னன்னா ரிட்டர்ன் 0 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஆனா இதுல நம்ம கொடுக்க தேவை, ஏன்னா நம்ம we are using the void main யூஸ் பண்றதுனால நம்ம கொடுக்கல. ஸோ ரன் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவுட்புட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, என்ன உங்களுக்கு வருதுன்னு அவுட்புட்ல பார்த்தா உங்களுக்கு 40 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதான் ஒரு நம்மளே ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணி நம்மளே ஒரு 40 இன்க்ளூட் பண்றது. இது இஸ் a simple C ப்ரோக்ராம் பேசிக் லாங்குவேஜ். இதுவே நான் உங்களுக்கு ஸ்கேன் அப் யூஸ் பண்ணி எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்றேன்.